விஜய் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களோட சன் அண்ட் டாட்டர் விஜய் சாரோட ஃபேன். அவங்க விஜய் ஃபேன் தான். 2 பேருமே விஜய் ஃபேன் தான். ஓகே. அம்மா விஜய கூட்டிட்டு போய் காமிமா சொன்னேன்ப்பா, இதோட பிச்சு புடுங்கள் நமக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்டோட கூப்பிட்டு விஜய் என் பொண்ணு உங்களை பார்க்கணுங்கிறா, என் பையன் உங்களை பார்க்கணுங்கிறா. நான் சொல்ல மாட்டேம்மா. நாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிள்ல விஜய் வந்தாரு. ஓகே. இவ்வளவுண்டுதான் இருந்தா. 3 வயசு தான் இருக்கும். அம்மா விஜய், அம்மா விஜய். விஜய் சொல்லக்கூடாது, விஜய் அங்கிள் சொல்லணும். விஜய் வெரைட்டி கேரக்டர் வேணும்னு ஆசைப்படுறாரு. கங்குவா மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு, வேற வழி இல்லை. பிகாஸ் ஒரு நாடே ஓடுறப்ப நடுவுதான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால பட் ரொம்ப நல்ல ஆக்டர், ரொம்ப நல்ல கோ ஆர்டிஸ்ட். ரொம்ப பரிவுள்ள ஒரு மனிதநேயம் உள்ளவர். அஃப்கோர்ஸ் சிவகுமார் சார் பையன் சொல்லவே கண்டிப்பா. அண்ட் இந்த ஜெனரேஷன் ஆக்டர்ஸ்ல சூர்யா சார் ரொம்ப ஃபேவரட் அப்படின்னு பளிச்சுன்னு எல்லார் முன்னாடியும் நிறைய டைம் சொல்லிருக்கீங்க. சோ அது ஏன் அப்படி? அது என்ன, வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் சூர்யா சார்? இல்ல, சூர்யா சார் மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆக்டர்ஸுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு. எனக்கு எல்லாரையுமே பிடிக்கும். விஜய் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. உங்களோட சன் அண்ட் டாட்டர் விஜய் சாரோட ஃபேன். அவங்க விஜய் ஃபேன் தான். 2 பேருமே விஜய் ஃபேன் தான். ஓகே. அம்மா விஜய கூட்டிட்டு போய் காமிமா சொன்னேன்ப்பா, இதோட பிச்சு புடுங்கள் நமக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்டோட கூப்பிட்டு விஜய் என் பொண்ணு உங்களை பார்க்கணுங்கிறா, என் பையன் உங்களை பார்க்கணுங்கிறா. நான் சொல்ல மாட்டேம்மா. எப்பாவது என்ன சின்னதுல நாங்க ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பக்கத்து டேபிள்ல விஜய் வந்தாரு. ஓகே. இவ்வளவுண்டுதான் இருந்தா. 3 வயசு தான் இருக்கும். அம்மா விஜய், அம்மா விஜய். விஜய் சொல்லக்கூடாது, விஜய் அங்கிள் சொல்லணும். விஜய் பிகாஸ் என்ன இங்க வந்த உடனே என்ன விஜய், வீட்டுல விஜய் தானே சொல்றோம். அப்பவே அவர் ரெகக்னைஸ் பண்ணி ரொம்ப பிடிக்கும். எல்லா ஆக்டர்ஸையும் பிடிக்கும். பட் சூர்யாவை என்ன ஒரு நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு விரும்பி சினிமாக்கு வந்தவர். ஓகே, கரெக்ட். பிகினிங்ல இருந்தே நான் ஒரு பயங்கர ஆக்ஷன் ஹீரோ, என்னோட ஹீரோயிசத்தை காமிக்கணும் அப்படின்னு விரும்பினது இல்லை. டில் நவ் வெரைட்டி கேரக்டர் வேணும்னு ஆசைப்படுறாரு. கங்குவா மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு, வேற வழி இல்லை. பிகாஸ் ஒரு நாடே ஓடுறப்ப நடுவுதான் ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். அதனால பட் ரொம்ப நல்ல ஆக்டர், ரொம்ப நல்ல கோ ஆர்டிஸ்ட். ரொம்ப பரிவுள்ள ஒரு மனிதநேயம் உள்ளவர். அஃப்கோர்ஸ் சிவகுமார் சார் பையன் சொல்லவே கண்டிப்பா. கொஞ்சம் அவார்ட்ஸ் பத்தி எல்லாம் பேசலாம். நிறைய அவார்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கீங்க. வீடு முழுக்க அவார்ட்ஸ், மெடல்ஸா பார்த்தோம். அதுல ஸ்பெஷலான அவார்ட் ஏதாவது இருக்கா? அஃப்கோர்ஸ் நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்கீங்க ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ். சோ அதுல ஏதாவது விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸ் அங்கீகரித்த எந்த விருதுமே நேஷனல் அவார்டுக்கு சமம் தான். நைஸ். எப்பவுமே. ஏன்னா எந்த விருதுமே குறைச்சு சொல்ல முடியாது. ஆனா அது நம்ம கிடைக்குதே, நம்மளாவது தெரிஞ்சு கொடுக்குறாங்களே. பட் இப்ப நிறைய என்னன்னா கொஞ்சம் ஸ்பான்சர்ஸை பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கொடுப்பாங்க. அவங்க வரலன்னா இம்மிடியட்டா அடுத்த ஆளை பாத்துருவாங்க. சோ அந்த மாதிரி அவார்ட்ஸ் நான் தவிர்க்கிறது இப்போ. அண்ட் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஷோஸ் நீங்க அவாய்ட் பண்ணனும்னு சொல்லிருக்கீங்க. ஷோஸ் எனக்கு இந்த கிரவுட்ல ரொம்ப நேரம் இருந்துகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா லைஃப் பூரா அப்படிதான் இருந்தேன்னா பர்சனலாவே எனக்கு பிடிக்காது. நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு கூட்டத்தோட இருக்கிறதா எனக்கு பிடிக்கும். நீங்க இன்ட்ரோவர்ட்னு சொல்லிருந்தீங்க, ஆனா அப்படி தெரியல மேம். ரொம்ப கியூட்டா எல்லாத்தையுமே இன்டராக்ட் பண்றீங்க. சினிமா தான் அப்படி மாறினேன். ஓகே. அதர்வைஸ் என்ன பார்த்தா எனக்கே பிடிக்காது. ரொம்ப அமைதியான குவைட்டான ஒரு குவைட்னு மட்டும் இல்ல, ஒரு சிடுமூஞ்சினே சொல்லலாம். ஓகே. எங்க வீட்லயே நான் தான் அப்படி. ரொம்ப நேரம் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாச்சுன்னா ஆனா நீங்க தான் செல்லப்பிள்ளை, கரெக்ட்டா? சுத்தி நிறைய அதனால தான் இந்த ஹேபிட்ஸ் என்ன வேணா பண்ணலாம். ஏன்னா அம்மாவுடைய கான்சென்ட்ரேஷன் வந்த கெஸ்ட் கிட்ட போகுது, அப்பாவோட கான்சென்ட்ரேஷன் அங்க போகுது. என்ன கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. ஓகே. எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க, ரொம்ப சின்னதுல அவங்க வரும்போது வந்து கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதாவது அப்ப அவங்க ஐயோ பாத்தியா தாத்தா சொல்லுது பாப்பா அப்படி இல்ல நீ போன்னு அர்த்தம். ஓகே. ரொம்ப நேரமா எங்க அம்மா போட்டு அறுத்துக்கிட்டே இருக்கீங்களே. ஓகே. ஆனா அப்படி இருந்த ஒருத்தவங்க தான் ஜாயிண்ட் ஃபேமிலி வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அப்படி இருந்தீங்க, கரெக்ட்டா? இல்ல அப்பவே ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஓகே. ஆனா மத்தவங்க வேண்டாம், என்னோட சர்க்கிள் நான் எனக்குள்ள ஜாலியா நான் சின்னதுல சொல்றேன். ஓகே. பேசிக்கா என்னன்னா எனக்கு கிரவுட்ல ரொம்ப நேரம் உட்கார்ந்துகிட்டு அப்படி எனக்கு பிடிக்கல. ஓகே. அண்ட் உங்களோட அந்த நேஷனல் அவார்ட் வாங்கின ஃபிலிம் வந்து ஒரு 6 இயர்ஸ் கேப்புக்கு அப்புறம் வாங்கினது அப்படின்னு கேள்விப்பட்டேன். அந்த 6 இயர்ஸ் கேப் இருக்கான ரீசன் ஏதாவது இருக்காம?
இல்லம்மா அவுட்டோர்ஸ் குறைச்சிக்கிட்டேன். பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் அவுட்டோர் ஷூட்டிங் குறைச்சிக்கிட்டேன். ஓகே. இப்ப என் பையன் பிறந்ததுக்கு அப்புறம் நான் அப்படிதான் ரொம்ப கேப் விட்டு தான் பண்றேன். ஓகே. அவங்களுடைய சைல்ட்ஹுட்ல வந்து இப்போ நான் என் வீட்டை மிஸ் பண்ண மாதிரி அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? கரெக்ட். தட் இஸ் தி ரீசன். அண்ட் உங்களோட ரைட்டிங்ஸ் பத்தி பேசலாம். இப்பயே எழுதுவீங்களா? அண்ட் உங்களுக்கு டைரி எழுதுற பழக்கம் இருந்தது அப்படின்னு கேள்விப்பட்டோம். அப்புறம் அதை நிறுத்திட்டீங்க சில பல காரணத்துக்கு. ஏன் தெரியுமா? ரொம்ப பர்சனலான விஷயங்கள், பர்சனலா ஆர்டிஸ்ட் பேரெல்லாம் வச்சு டைரி எழுதிட்டு நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்டாஃப்ங்க யாராவது என்ன பண்ணிவிடுவாங்க, நிறைய டைரி சேர்ந்து போய் காயலாங்கடையில தூக்கி போட்டுருவாங்க. இது கிடைக்கிறவங்க உட்காந்து படிச்சுட்டு ஒவ்வொரு டைரி அதோட தப்பா எழுத போறல, பட் நம்ம பர்சனல் சில ஃபீலிங்ஸ் எழுதுவோம், சில பேர் நம்மள ஹர்ட் பண்ணி இருந்தா எழுதுவோம். சோ நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு டைம்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனா எல்லாமே மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஏன்னா எல்லா ஆர்டிஸ்டோட நேமும் சொல்றீங்க, பேசுறீங்க. என்னுடைய மனதில் இடம் பிடித்தவர்களை பற்றி ஞாபகம் இருக்கு. அது மட்டும்.